மலையாள திரையுலகில் பிரேமம் படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை சாய் பல்லவி. பிரேமம் படத்தின் மூலமாக அவங்க மலையாள திரையுலகில் ரசிகர்கள் மட்டுமில்லை, தமிழ் ரசிகர்களின் மனதை கொள்ளையடிச்சாங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து தமிழில் நேரடியாகவும் சில படங்கள் நடித்திருந்தார். அதில் மாரி 2 படத்தில் இடம்பெற்ற ரவுடி பேபி பாடல் மிகவும் பிரபலமானது. அதைத் தொடர்ந்து சமீபத்தில் தீபாவளி என்ற திரைக்கு வெளியான திரைப்படம் தான் அமரன். இதில் சாய் பல்லவி அவருக்கு மனைவியாகவும் காதலியாகவும் நடித்திருந்து தனது அபார நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த திரைப்படமானது அவருக்கு ஒரு திருப்பு முனையை மட்டுமல்லாமல் அந்த திரைப்படத்தில் நடித்த இந்து வர்க்கீஸாகவே அவர் வாழ்ந்திருப்பார் என்று நெட்டிசன்கள் அனைவருமே அவரை புகழ்ந்து தள்ளினர். அது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படம் வெற்றியாவதற்கு சாய் பல்லவியின் நடிப்பு உண்மையிலேயே அந்தளவுக்கு ஒரு துணையாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு அவங்க அந்த நடிப்பில் ஒரு அபாரமான ஒரு நடிப்பையும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து ரசிகர்களை கண்கலங்க வச்சு கட்டி போட்டாருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க அந்த படத்தை நடித்து தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. சாய் பல்லவி அவர்கள் பெரும்பாலும் ஒரு திரைப்படத்துக்கு 2 முதல் 3 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வெளியாகி பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா அவர்களுக்கு சம்பளம் 2 மடங்காக உயர்ந்து கிட்டத்தட்ட 3லேருந்து 6 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் தயாரிப்பு நிறுவனம் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை திரையிட்டதுக்கப்புறமா அமரன் படத்தில் அவங்க நடித்த காட்சிகளை பார்த்து கண்கலங்காதவங்க யாருமே இல்லை. அதனால் அவங்களோட நடிப்பு திறமைக்கு தாராளமாக இந்த சம்பளம் கொடுக்கலான்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற படங்களுக்கு இவர் நல்ல ஒரு ஊதியமாக பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடிப்பு திறமை இன்னும் மேலும் வளர்ந்து தமிழ் சினிமாவில் அதிக திரைப்படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களை வெகுவாக கருவாங்க. அவங்க இன்னும் மேன்மேல் வளர்வதற்கு சகானா சூர்யா சேனல் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறோம். மேலும் இதுபோன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.